உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தீபாவளி பண்டிகைக்கு போனஸ் வழங்காததை கண்டித்தும் வைப்புத் தொகை வழங்காததை கண்டித்தும் கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் குப்பை எள்ளும் வாகன ஓட்டுநர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாநகராட்சியில் தூய்மை பணி மேற்கொள்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் 3000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் தங்களுக்கான 1 மாத சம்பளத்தை போனஸ் தொகையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தீபாவளிக்கு முன்பாக பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களது கோரிக்கை நிறைவேறாத நிலையில் தொடர்ந்து பல்வேறு வகையில் மாநகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி வந்த சூழலில் இன்று காலை ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் மாநகராட்சி குப்பை எள்ளும் வாகன ஓட்டுநர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்திற்குள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகைக்காக போனஸ் தொகை கேட்டு பலகட்ட போராட்டங்களில் தாங்கள் ஈடுபட்டும் மாநகராட்சி நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை எனவும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தங்களை நிர்வாகம் எந்த விதத்திலும் கண்டுகொள்வதில்லை என கூறியும் அவர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தனர். குப்பை எள்ளும் வாகன ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து வாகனங்கள் மாநகராட்சி அலுவலர்களை கொண்டு இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. என் பேர் எம் அஸ்கர் அலி. நான் மத்திய மண்டலத்தில் ஒப்பந்த ஓட்டுநராக ஒரு 15 வருஷ காலமாக பணிபுரிஞ்சிட்டு வர்றேன். இப்போ எங்களுக்கு போன தீபாவளிக்கு ஓட்டுநர்களுக்கு போனஸ் கேட்டு பிரச்சனை பண்ணியிருந்தோம். அப்போ பேச்சுவார்த்தையில் இருக்கும்போதே அத்துமீறி அவங்களா அந்த சதன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்கிற ஒரு நிறுவனம் அவங்க அத்துமீறி எங்களுக்கு போனஸ் போட்டாங்க. இவ்வளவு தான் போனஸு, அவங்களுக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தில் போட்டாங்க. அப்போ நாங்கள் அதை போராடி அது எங்களுக்கு முறையான போனஸ் இல்லாமல் நாங்கள் ஆணையாளர் முன்னாடி துணை ஆணையாளர் முன்னாடி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு 4700 அப்படிங்கிறது ஒரு முடிவடைந்தது. அந்த 4700 நாள் கணக்கு இல்லை, அதாவது இத்தனை நாள் வேலை செஞ்சாங்க கணக்கு பார்க்காம ஆவரேஜாக ஃப்ளாட்டாக எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னு தான் அன்றைக்கி மீட்டிங்கில் பேசணும் ஆணையாளர் முன்னாடி. அப்போ இந்த சதன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஆணையாளர் முன்னாடி உறுதியாக சொன்னாங்க. ஆனால் அதை பேசுனது நாங்கள் மீட்டிங்கில் பேசுனது எங்கள்கிட்ட ரெக்கார்டு எதுவும் இல்லாதனால இப்போ நாங்கள் அப்படி பேசவே இல்லைன்னு பேச்சை மாற்றுறாங்க. இப்போ அதை கேட்டு நாங்கள் தொடர்ந்து இப்போ போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். 16வது முறையாக இன்றைக்கி போராட்டம் பண்ணுறோம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இப்போ இன்றைக்கி போராட்டம் முடிவடைவில் நாங்கள் நீங்கள் சொன்ன அந்த ஃப்ளாட்டாக அந்த 4700 எல்லாருக்கும் போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த சதன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் அப்படியெல்லாம் போடவே முடியாது அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறாங்க. இப்போ ஆணையாளர் முன்னாடி இந்த சதன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு நான் கொடுக்குறேன்னு ஒப்புதல் அளிக்க அப்புறமும் இந்த பேலன்ஸ் இருக்கிற காசை அமௌண்ட்டை எந்த டிரைவருக்கும் போடலை. இது இன்றைக்கி நாங்கள் கேட்குற பட்சத்தில் அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு ஒரு இதாக சொல்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறது எங்களுக்கு உயர்த்திரு ஆணையாளர் அவர்கள் எங்களுக்கு இதை சீக்கிரம் முடித்து பேசி முடிச்சு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆமாம். தோழர் சொன்ன மாதிரிங்க நான் விக்னேஷுங்க என் பேர். நான் மேற்கு மண்டலத்தில் ஒப்பந்த ஓட்டுநராக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ பாய் சொன்ன மாதிரிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா போனஸ் பிரச்சனையெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கும்போதே அவங்களா ஒரு முன்னெடுத்து அவங்களே ஒரு போனஸ் போட்டாங்க. இவ்வளோ தான் தொகைன்னு போட்டுட்டாங்க. நிர்ணயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தொகை செலுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போராடி கமிஷனர் முன்னாடி பேசுனங்காட்டி 4700 ஃபிக்ஸ் பண்ண போனஸை போட சொல்லி எல்லாத்துக்குமே காமனாக போட சொல்லி சொன்னாங்க. அதுலேயும் ஒரு சிலருக்கு போட்டு ஒரு சிலருக்கு போடாமல் விட்டுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 பேர் இருக்கிறாங்க. இந்த 56 பேருக்கு பார்த்தீங்கன்னா குறைவான போனஸ் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த 56 பேருக்கும் அந்த முழுமையான போனஸை போட சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். தொழில் சட்டப்படி பார்த்தீங்கன்னா போனஸ் 8.33% வழங்கணும். அதை 8.33% போனஸ் வழங்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க பேச்சுவார்த்தை மூலிமா பண்ணங்காட்டி நாங்கள் ஒரு 4700 முடிவு பண்ணி போடுறோன்னு சொல்லிவிட்டு அதையும் கூட முழுமையாக எல்லாத்துக்குமே போட கிடையாது. ஒரு 4 மண்டலத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டிரைவர்களுக்கெல்லாம் போட்டுட்டு பாக்கி யாருக்குமே போடலைங்க. அந்த குறிப்பாக இந்த 56 பேருக்கு போனஸே வழங்கலை. இதை நாங்கள் போட சொல்லி இதையுமே கமிஷனர் முன்னாடி கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். அதுபோக பார்த்திங்கன்னா இன்னும் பிஎஃப் இஎஸ்ஐ அந்த மாதிரி சில கோரிக்கைகள் நாங்கள் முன் வச்சோங்க. அந்த மாதிரி கோரிக்கைகள் பேச்சுவார்த்தை நடத்தி
2 நாளில் வந்து வியாழக்கிழமை இன்றைக்கி நாங்கள் வந்து அதை சரி பண்ணி தரோம். ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி கொடுத்து உங்களுக்கு அந்த பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் வந்து நாங்கள் முறையாக வழங்கி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு நடத்து மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி டிசி சார் சொல்லியிருக்காருங்க. நிறுவனத்துக்காரங்களையும் கூப்பிட்டு கலந்து பேசியிருக்குங்க. என்னென்னா இப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணாங்க, நாங்கள் வேலை செய்கிறதுக்கு உண்டான மாதம் சம்பளம் எவ்வளவு, எங்களிடம் பிடிக்கிற பிஎஃப் இஎஸ்ஐ எவ்வளவுங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சேலரி ஸ்லிப்பு கேட்டிருக்கிறோம். அது இன்றைக்கி வந்து எங்கள் போராட்டத்தின் சார்பாக எங்களில் ஒருத்தருக்காவது இன்றைக்கி நீங்கள் அதை வந்து வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து நாங்கள் உறுதியளிச்சிருக்கிறோம். அதை அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லி நிறுவனத்துலேருந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு நபருக்கு கொடுத்தது போக இனி வரும் காலங்களில் எல்லாத்துக்குமே இது தெளிவாக பிஎஃப் இஎஸ்ஐ இவ்வளவு அப்படிங்கிறது மாதிரி சேலரி ஸ்லிப் வந்து எல்லாருக்கும் வழங்கணுங்கிறத தெளிவாக வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போகிற ஒவ்வொரு ஒப்பந்த நிறுவனங்களும் இதே மாதிரி வந்து அவங்களுடைய ஒப்பந்தம் முடிவடைகிற நேரத்தில் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் எங்களுடைய உரிமைகளை வந்து போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது. இனி அடுத்த ஒப்பந்தம் எடுக்கிற நிறுவனத்துக்கிட்ட முன்கூட்டியே மாநகராட்சி ஆணையாளராகட்டும் அதிகாரிகளும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிறுவனத்துக்கிட்ட கட்டாயமாக வந்து பேசி இந்த மாதிரி வந்து ஓட்டுநர்களாகட்டும் பணியாளர்களாகட்டும் அவங்களுக்கு உண்டான சம்பளமும் இஎஸ்ஐ பிஎஃப் முறையாக வழங்கணும். வாகனங்கள் சரியாக பராமரிக்கப்படணும். அவங்களுடைய உடல் நலம் வந்து நல்ல எல்லாத்துக்குமே வந்து மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணி நல்ல முறையாக வந்து மக்களுக்காக வேலை செய்கிற எங்களை வந்து அவங்களும் மனித நேயத்தோடு நடத்தணும் அப்படிங்கிறத வரப்போகிற ஒப்பந்த நிறுவனத்துக்கிட்ட உறுதியாக சொல்லி தான் ஒப்பந்தம் வழங்கணும். இல்லாவிடில் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு எத்தனையோ மக்களுக்காக நல்ல சேவைகளை செய்யக்கூடிய மாநகராட்சி வந்துட்டு எங்கள் தொழிலாளிகளுடைய நலனின் கருதி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மாநகராட்சியின் கண்காணிப்பில் கீழே எங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.